இன்னைக்கு என்னோட லைவ் ட்ரேடிங் அட்டன் பண்ணவங்களுக்கு ரீட்டைலர்ஸ் எப்படி ட்ராப் ஆனாங்க, சென்செக்ஸில் ஒரு க்ளீனான ட்ரேடிங் செட்டப் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ரெண்டும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத ட்ரேடர்ஸ்க்கு இந்த கிளாரிட்டி மிஸ் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹாய் ட்ரேடர்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் வணிகன். இந்த வீடியோவில் என்னோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிஸை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஏன் எஸ்எல் ஹிட் ஆனாங்க, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எங்கே கன்ஃபியூஸ் பண்ணிச்சு, சென்செக்ஸில் பர்ஃபெக்டாக செட்டப் கிடைச்ச இடம் இது, லைவ் ட்ரேடிங்கில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், இதை எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் மார்க்கெட்டை எமோஷனாக இல்லாமல் லாஜிக்காக பார்க்குற மைண்ட் செட் உங்களுக்கு டெவலப் ஆகும். அதான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ்க்கும் லாஸ் ட்ரேடர்ஸ்க்கும் இருக்கிற ரியல் டிஃப்ரென்ஸ். சரி ட்ரேடர்ஸ், சார்ட் ஓப்பன் பண்ணலாம். இன்னையோட மார்க்கெட்டில் உண்மையில் என்ன நடந்துச்சு, போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ உள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதே வந்து நம்மளோட எஸ்டர்டே கண்டினியூ இதில் பேட்டர்னில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பாக்ஸ்குள்ளே ஓப்பன் ஆன உடனே லைட்டாக வந்து பாக்ஸுக்கு வெளியில் கீழே வந்துட்டு திரும்பி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளேயே வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பாக்ஸ் வந்து எங்கேருந்து நான் கொண்டு வரேன்னா, போன வாரம் நமக்கு தேர்ஸ்டே நடந்த ஒரு கன்சல்டேஷன். ஸோ இந்த கன்சல்டேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. இந்த பாக்ஸை வந்து அங்கேருந்து தான் நான் வந்து கொண்டு வரேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே வந்து பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கு மாதிரி ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ஸில் இருந்தது. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்கிற மாதிரி தான், டைவர்ஜென்ஸில் இருந்தால் மார்க்கெட் ஒரேடியாக கீழே இறங்காது, ஒரேடியாக மேலேயும் போகாது. அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் பிரேக் பண்ணும்போதே சொன்னேன், இந்த இடத்துல வந்து ரீட்டைலர் வந்து ட்ராப் ஆவாங்க. ஸோ இந்த ட்ராப் ஆகிற விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்து பாக்ஸ்க்குள்ளே போய் பாக்ஸ்லேருந்து டாப் வரைக்கும் போயிட்டான். ஸோ அதே மாதிரி இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு க்ரீனிஷாக இருந்தது. ஸோ அந்த க்ரீனிஷ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போதே வந்து நான் சொன்னேன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும். காரணம் என்னென்னா, அப்பயும் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நிஃப்டி வந்து எந்த இடத்துல ட்ரேட் ஆகுதோ, இப்போ க்ரீனில் ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் க்ரீனில் மூவ் ஆகும், ரெட்டில் ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ரெட்டில் மூவ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பி ரிவர்சல் ஆகும் சொன்னேன். அதே மாதிரி எக்ஸாக்டாக இந்த கேண்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து க்ரீனுக்கு மாறி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன். காரணம் என்னென்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ப்ராபிலிட்டி இருந்தது, கரெக்டாக வந்து க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி அகெயின் வந்து இன்னையோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே பிரேக் பண்ணிச்சு. ஸோ அகெயின் அதை தான் சொல்ல வரேன், பாக்ஸ்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு தான் வரும். ஸோ இந்த இடத்துலேருந்து திரும்பி கீழே வந்தது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயரில் இருந்து ஹையரே போனால் திரும்பி வந்து ஒரு லோயரில் வந்தது. ஸோ திரும்பி இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து லைவ் ட்ரேடிங் செக்ஷனில் சொன்னேன், இந்த லோவுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் எதிர்பார்க்கலான்ட்டு. ஸோ இந்த 26,088 இந்த லெவல் நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த லெவலை வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலே வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். அதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக பாருங்கள், 8:11 மணிக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி நிஃப்டி 50 26,080 வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதை எப்படி வந்து நான் எடுத்தேன் அந்த லெவலை, போன வாரத்தோட மண்டேவோட மூமெண்ட் தான். ஸோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான மூமெண்ட். ஸோ நல்ல ட்ரெண்டிங்கான மூமெண்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரெஸ்மெண்ட்டு சொல்லிட்டு ஒரு இது எடுக்கணும் நம்மளுக்கு. ஸோ 50% வந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கணும். ஸோ 50% வந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்காமல் மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த 50% வந்து மார்க்கெட் வந்து ரீட்ரெஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இன்றைக்கி இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 26,080 வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:40 வந்து நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆன உடனே பாருங்கள் மார்க்கெட்டு இந்த ஜோனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு
2:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் வந்து பாக்ஸ்குள்ளேயே போயிட்டு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் வந்து இந்த இடத்துல டச் ஆகுன்ற இடத்துல தான் வந்து நான் சென்செக்ஸில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி எடுத்தேன். காரணம் அதுதான் சொன்னேன், இந்த கேண்டிலை பிரேக் பண்ணுற பட்சத்தில் என்னுடைய டார்கெட் 26,080 வந்து நிஃப்டி வந்து டச் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து சென்செக்ஸில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன். சென்செக்ஸில் நான் ஏன் எடுத்தேன்னா அதில் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11:50 53 அந்த டைமில். ஸோ நீங்கள் என்னுடைய டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ட்ரேடிங் வந்து டைமிங் வந்து போட்டிருப்பேன், எடுத்த ட்ரேடிங் 11:54க்கு வந்து பாருங்கள் 108 ரூபாய்க்கு வந்து என்னோட வந்து பையிங் என்ட்ரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12:43க்கு என்னோட இதுவை வந்து செல் பண்ணிட்டேன் 153 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் நான் வாங்கின சென்செக்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இறங்கியிருக்கும். ஸோ கரெக்டான என்னோடய என்ட்ரி அதுதான். ஸோ பாருங்கள் கரெக்டான என்ட்ரி. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து நான் என்னோட கான்செப்ட் பிரகாரம் ஒரு 100 ரூபீஸ் ரவுண்ட் ஃபிகர், அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் ஒரு அடுத்து வந்து ஒரு 50 ரூபீஸ் 150 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும்ட்டு சொல்லிட்டு என்னோட ட்ரேடிங் செட்டப் அது. அதுக்கேற்ற மாதிரி இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வந்து நிஃப்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லோவுக்கு கீழே தான் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சான். ஸோ அதனால் வந்து நான் 108ல் வந்து என்ட்ரி எடுத்தேன். அதே மாதிரி என்னோடய டார்கெட் வந்து 150. ஸோ 153க்கு என்னோடய இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் முடிஞ்சது, என்னோடய ஸ்டாப் லாஸே வந்து கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் எடுத்தோமா, ஒன் டே ஒன் ட்ரேடு அந்த கான்செப்ட் பிரகாரம் அன்னையோட இதை வந்து ட்ரேடிங் இதுவாக முடிச்சுக்கணும். தேவையில்லாமல் வந்து ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுக்குது, இங்கேருந்து என்ட்ரி எடுக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு ப்ராஃபிட் வந்துச்சா அதோட வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ட்ரேடிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய ட்ரேடிங் இது கரெக்டாக 26,080 வந்து என்னோடய ட்ரேடிங் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து முடிஞ்சுது. அகைன் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளேயே வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கும் மார்க்கெட் பாக்ஸ்குள்ளே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக வந்து 3 நாளாக வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பெரி. ஸோ ஏதாவது ஒரு மூமெண்ட்டு இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த பாக்ஸை எந்த சைடு பிரேக் பண்ணுதோ ஸோ அந்த சைடு வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்கு லைவ் ட்ரேடிங் செக்ஷனில் கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.